அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு வாழ்க்கை தொழில் ஆலோசனை சங்கத்தின் மூலமாக பல்வேறு தலைப்புகளை நம்ம பேசிட்டு வரோம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க நம்மளுடைய அசோசியேஷனுடைய ஃபவுண்டிங் மெம்பர் அண்ட் லைஃப் மெம்பர் ஜோதி அவர்கள். அவங்க நிறைய அனுபவங்கள் உண்டுங்க. இப்போ அவங்க யூஎஸ்ஏல கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய இங்கே இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய கல்வி நிறுவனங்கள்ல இந்த ஆலோசனைகள் வழங்கிட்டு வராங்க. இந்த கெரியர் கவுன்சிலிங் அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியத்துவமானது. இன்னைக்கு அவங்க பேச போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கை தொழில் திட்டமிடுதல் பெண்களுக்கு என்னென்ன பண்ணணும் அதை பத்தி பேச போறாங்க. நம்மளுடைய அசோசியேஷன் சார்பாக அவங்களை வரவேற்பு மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்க கருத்துக்களை நீங்க சொல்லுங்களேன் இந்த தலைப்பு பத்தி. ஓகே சார். ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக் சார் சொன்ன மாதிரி கெரியர் பிளானிங் ஃபார் விமன். லாஸ்ட் வீக்கும் இதே டாபிக் இருந்தது. ஆர்த்தி மேம் நிறைய பேசியிருந்தாங்க அந்த டாபிக் பத்தி. ஸோ அதோடைய கண்டினியூவேஷனை தான் நான் இன்னைக்கு அந்த டாபிக் எடுத்து நான் பேச போறேன். ஸோ கெரியர் பிளானிங் விமனுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட்னு கிடையாது. கெரியர் பிளானிங் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரிபடி, மென்னு விமன் யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட். வை அப்படின்னா, டு பி சக்சஸ்ஃபுல் ஒரு கெரியர் பிளானிங் வேணும். அண்ட் உங்களுடைய ஸ்கில்ஸ் எபிலிட்டிஸ் அது கொண்டு வர்றதுக்கு அதுதான் இம்பார்ட்டண்டா இருக்க போகுது. ஸோ நான் என்னுடைய வியூஸை பாயிண்ட்ஸாவே சொல்லிடுறேன். நாங்க ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் பாக்குறது நீங்க என்ன ஜாப் எடுத்தாலும் பி பேஷனட். So whatever you do, it can be your first job, it can be your நான் ஒரு பிரேக் எடுத்துட்டு அதே ரோலுக்கு நான் திரும்பி போறேன், or it can be your okay நான் கம்ப்ளீட்லி பிரேக் எடுத்துட்டேன், நான் நியூ கெரியர் எடுத்து நியூ ரோல்ல எடுக்க போறேன்னாலும் whatever it is, be passionate in whatever you do. That is extra important. நீங்க பேஷனட்டா இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளவு ஸ்கில்ஸ் இருந்தாலும் அது உங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண போறது கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் ஒரு 40+ விமன் என்கிட்ட சொல்லும் போது, மேம் ஐ எம் போர்ட் ஆஃப் திஸ் ஜாப், எனக்கு இது இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, ஐ டோல்ட் देम நீங்க ஒரு கெரியர் கவுன்சிலர் ஏன் பார்க்க கூடாது, கெரியர் கவுன்சிலரை போய் பார்த்து ஸோ யூ தேல் ஃபைண்ட் அவுட் வாட் யுவர் ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் ஆர். நீங்க அப்போ நியூ ரோல் எடுத்து போகலாம்ல அப்படிங்கும் போது தேர் டைரக்ட். எனக்கே என்னுடைய ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் தெரியாத போது ஹவு கேன் தே ஹெல்ப் மீ வாஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஒன் தே டோல்ட் மீ வாஸ், இதுக்கு மேல ஐ எம் ஆல்ரெடி 40+, இதுக்கு மேல நான் போய் ஒரு கெரியர் கவுன்சிலரை பார்த்து வை மேம் ஐ வில் பிகம் அ ஸ்கூல் டீச்சர். எங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல நான் இட் இஸ் வெரி சேட் அண்ட் சர்ப்ரைசிங். எனக்கு இன்னொன்று என்னன்னா, நீங்க டீச்சரா இருக்கணும்னாலும் பேஷனட்டா இருக்கணுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, எனக்கு I will become a teacher because I have standard income. I can get home soon. அப்படி இல்லாம if you are really passionate, நான் டீச்சர் தான் ஆக போறேன்னா அதுக்கு பிளான் பண்ணிட்டு நீங்க and it is okay, நீங்க 40+ இருந்தாலும் ஒரு கெரியர் கவுன்சிலரை மீட் பண்றது தப்பு கிடையாதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. Always, anytime, even after retirement you can still go, this is what is my passion னு கண்டுபிடிச்சுக்க கூட நீங்க ஒரு கெரியர் கவுன்சிலர்ட்ட போலாம். ஓகே, that's my first point. Second mentor, have a mentor. அது ரொம்ப ரொம்ப ஒரு அவுட் ஆஃப் த வே போய் நீங்க ஒரு மென்டரை வச்சிருக்கணும். இட் கேன் பி இன் யுவர் ஓன் ஆர்கனைசேஷன். எனக்கு ஆர்கனைசேஷன்ல ஒரு மென்டரே இல்லை மேம் அப்படின்னா, எங்களுக்கெல்லாம் சுரேஷ் சார் இஸ் அ மென்டர். ஈவன் தோ ஐ ஹவ் நெவர் மெட் ஹிம், ஹி இஸ் an awesome mentor. ஸோ நீங்க அட்லீஸ்ட் உங்க ஃபீல்ட்ல ஒரு மென்டர் இருக்கணும். So why do you need a mentor? ஒரு unbiased advice கொடுக்கறதுக்கு it will be very helpful. நீங்க சேர எல்லாமே கரெக்ட் கிடையாது இல்லையா? So that person, that mentor will help you in all of the, and ஒரு யூஸ்ஃபுல் இன்சைட்ஸ் கொடுக்கறதுக்கும் இவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது சொல்றதுக்கு ஒரு மென்டர் வேணும் உங்களுக்கு. அண்ட் okay, நான் wrong choice எடுக்கிறேன், that mentor will know you, so this is not the right thing for you, இது கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு mentor. And what are the other things ஒரு mentor பண்ணும்? ஒரு லாங் ஒரு வியூ ஆஃப் growth and developmentக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அண்ட் இதுதான் உங்களுடைய டெஸ்டினேஷன். he'll help you see the destination, but that doesn't mean உங்களுக்கு ஒரு மேப் போட்டெல்லாம் கொடுக்க போறது இல்லை. இப்படி போ, நெக்ஸ்ட் இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்ல மாட்டார். he will help you in the long term, right? And unbiased advice நான் சொன்ன மாதிரி. And definitely he will not be your coach. அவங்க இப்படி சொன்னாங்களா அதுக்கு நீ இப்படி பண்ணு. Not that. In the long term that will be very helpful. So you should have a mentor. Okay. The next important thing again is getting feedback. நம்ம எல்லாத்துக்குமே we like நம்ம ஒரு செஷன் முடிக்கும் போதோ ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கும் போதோ we all love feedbacks. ஆனா ப்ரிஃபர்ட் பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் தான். நீ சூப்பரா பண்ண அப்படிங்கிற ஃபீட்பேக்ஸை மட்டும் தான் நமக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பட் ஆல்வேஸ் என்கரேஜ் அண்ட் அக்செப்ட் critical feedbacks. You ask for critical feedback. I'm not talking about இந்த குறை சொல்றவங்களை சொல்லல. You will know this person ஃபுல்லா கேட்டிருப்பாரு, நான் பண்ணினதை அவர் பார்த்திருப்பாரு, அனலைஸ் பண்ணி எனக்கு சொல்லுவாருங்கிற ஃபீட்பேக் இஸ் இம்பார்ட்டன்ட். Why is it important?
ஒரு இடத்துல நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா எங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு தெரிஞ்சாதான் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். So for that critical feedback is extremely important, and you find the right person to get the critical feedback. Not எப்பவுமே உங்களுக்கு குறை சொல்றது is not critical feedback. This point is wrong, this அதுக்கு உங்களுக்கு வேணும். Okay, the other one is have a super strong network around you. In the top நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க why networking is important, but அவ்வளோ important networking. It can be family, friends, colleagues, everywhere you need ஒரு ஸ்ட்ராங் ரெக்கமெண்ட். இட்ஸ் நாட் இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அதுல வந்து ஒரு நியூ ரோல் ஓப்பன் ஆகுது அப்படின்னாலும் யூ வில் நாட் ஈவன் நோ, because there are hundreds of division in one company. அதுல உங்களுக்கு how will you know எல்லாமே போய் நீங்க செக் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. So only if you have a strong network you will know, oh, this role is open. I'm not talking about recommendation, எனக்கு இங்க ஆள் தெரியும் அங்க போய் நான் எடுத்துருவேன். That is not the point. Okay, there is a role open, I am I can compete for it, I can get that role. ங்கிறதுக்கு கூட you need to know people. Or completely new organization, again networking helps you, right? And the last but very very important point according to me is take care of yourself. What is take care of yourself அப்படின்னா, நம்ம again like I told you, first job இருக்கலாம், இல்ல 40ல first job இருக்கலாம், இல்ல ஒரு பிரேக்கு அப்புறம் first job இருக்கலாம். what do women ஓட இது tendency எப்படி இருக்கும்னா, I've already ஒரு job கிடைச்சிருச்சு, I have to prove to all of these people that I'm capable, I can do better than them அப்படின்னு அந்த proving மோடுக்கு போயிட்டு overdo பண்ணிட்டு இருப்பாங்க இந்த டைம்ல. I have also experienced that one. So you have to understand that it is not a one day thing. You don't have to prove anybody. It's a long it's a long journey. So அது ஒரு ஸ்ப்ரிண்ட் ரேஸ் மாதிரி எடுத்துட்டு எல்லாம் ரஷ் பண்ணாம, it is like a marathon, it is a long runங்கிறத நீங்க ரியலைஸ் பண்ணிக்கணும். some days you have to push yourself, some days you have to lay back, it is okay அப்படிங்கறத நீங்க ரியலைஸ் பண்ணணும். So when you're taking a full-time job, and if you're a mother, you're not just taking one, you're a full-time mom, your full-time job and your full-time household அப்படிங்கிற 3 full-time job எடுத்துக்கிறீங்க, which is not easy at all. So you have to learn how to prioritize your things. You cannot have all 3 in the first priority, right? So it can be family and my kids. இதுதான் என்னோட priority இருக்கலாம். For some it is my job, my career, because I've wasted so many years of my life, now it is my turn. Or it can be, I know some women who will say, in the cooking and cleaning I cannot give it to anybody, it is my இது அப்படின்னு சொல்ற women இருக்காங்க. So you need to learn how to prioritize. After prioritizing, learn to get help, because இங்க தான் networking help பண்ணும். There are people to help you, but you have to go, you have to get that help and ask for help. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு we are okay to help, but getting help is a problem. Asking help is a problem. We hesitate. I don't want to bother them, I don't want to trouble them ங்கிறதுல ரொம்ப இதுவா இருக்கும். We don't take help and get help. Okay, so actually இந்த எதுக்கு நான் இது go through பண்ணேன்னு சொன்னும்போது, the first job when I took in Chennai, அங்க அப்போ ஒரு 8 years back they had like lot of in the role, அவங்களுக்கு பிரின்சிபலுக்கும் அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரியாது what is the role of a counselor அப்படின்னு. So 8 periods I was given sessions. I was extremely exhausted, and after the 8 periods they'll come and say there are 20 kids waiting to meet you. So after 8 sessions then you meet 20 kids, you are exhausted, but because it's my first year here, I have to prove that I cannot say no. So it took 2 weeks for me to say, what, this is not what I'm supposed to be doing. எனக்கு 2 weeks ஆச்சு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. So நீங்க ஒரு ஜாப் எடுத்ததுக்கு அப்புறம் you can't say, what, I can't do this, I only want a part time, I only can do flexible time, after 6 I cannot stay. See, these are important things for you, right? But you have to talk before, all these negotiations should happen before entering the job or before signing the contract or all of these things. Yes, this is my priority, இதுக்கு தான் prioritize பண்ணணும். So then it took, எனக்கு ஒரு 2 weeks அப்புறம் this is not a counselor's role, ma'am, and the principal educate பண்றதுக்கு எனக்கு டைம் ஆச்சு. Because you have given me a structure, this week I am planning to do for 9 to 12 the senior students, and suddenly you're giving me a first standard class, and then third standard, and then the next period is fourth standard. So then I realized it's like a substitute teacher's role and not a counselor's role. So you need to know, and all negotiation should happen before taking the role. So it's easier after joining number you cannot be complaining, right?
And you need to learn how to the work life integration. See, now your work is come inside your house, ellame veetukulla dhaan nadandittu irukku, and you have your family inside your house. So you what is in some days your job will take priority. It might take extra hours, it might, you have to push yourself. I know Suresh sir last year full and the webinars nadathambodhu his day, I know his day ended at 8:30 minimum in the night, but after that how many sessions he took I don't know. But that entire year, work was his priority, so he had to push. So then some days your family will be your priority. You can't be doing work all the time, so you need to learn how to integrate both of these, so you can have a balance, right? You need to manage both. It's not that I will leave this and take this as a full time, so you need to learn how to manage. It's not women men, but women ki innu nariya. So these are my views, sir. நீங்க யாராவது உங்களுடைய views and points add பண்ணனும்னா you can add on to them. ஒரு அருமையான முதல் தகவல் கொடுத்துருக்கீங்க. அதாவது வாழ்க்கை தொழில் திட்டமிடுதல் பெண்களுக்கு என்ன பண்ணணுன்றது உங்களுடைய அனுபவத்துல இருந்து நீங்க சொன்னீங்க. இந்த கருத்துக்கள் நீங்க வந்து வாழ்க்கை தொழில் பெண்களுக்கு ஏன் முக்கியத்துவம்ன்றது வேற யாராவது சொல்லலாம். நான் 2 கருத்துக்களை மட்டும் சொல்ல விரும்புறேன். நீங்க வந்து வரலாற்றுல எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பாரதியார் வந்து ஒரு முற்போக்கு சிந்தனையாளர்னு சொல்லுவாங்க பாரதியார். ஏன்னா அவர் வந்து என்ன சொல்லுவாரு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து பெண்கள் கல்விக்கு வரணும், அதுவே ஒரு திட்டமிடுதல் தானே. அவர் சொன்னது வந்து, இப்ப நீங்க எஜுகேஷன் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தெளிவு வந்துடும், என்ன பண்ணணும், எது பண்ணக்கூடாது, எது சரின்றது. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஒரு இந்த இதுல வந்து பெண்களுக்கு வந்து அதிகமா போராடினவர், அதுக்கு உண்டான முன்னெடுப்பு செஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா பெரியார். இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பெண்களுடைய கெரியர் பிளானிங் முதல்ல விதை போட்டவங்க இவங்க 2 பேரும் தான். இந்த முற்போக்கு சிந்தனைன்னு சொல்லும் போது, பெண்களுக்கு எதுவுமே கொடுக்க கூடாதுன்னு சொல்லும் போது அந்த கருத்து சொன்னாங்க. இன்னைக்கு வந்து நீங்க இந்த எஜுகேஷன் நம்ம எல்லாருக்கும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெரியுது. இப்ப நீங்க நம்ம பார்த்தோம்னா தெரியும், ஏன் இந்த கொடுத்ததுனால என்னென்ன பெனிஃபிட் நம்ம தாராளம் பார்க்க முடியாது. நான் ஒரு ரீசெண்டா ஒரே ஒரு ஸ்பீக் பார்த்தேங்க. சுரேஷ் சம்பந்தன் சொல்லிட்டு ட்ரீம் தமிழ்நாடுன்னு ஒரு இது இனிஷியேட்டிவ் பண்றாங்க. அவர் அதுல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு நீங்க யாரு கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்தியாவில மற்ற ஸ்டேட்ல யாருமே கம்பேர் பண்ணாதீங்க, நேர யூஎஸ் போயிடுங்கன்றாரு. அவர் என்ன சொல்றாரு, நம்மளோட GER ரேட் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் எஜுகேஷன் அந்த ரேஷியோ அது வந்து நம்ம அமெரிக்காவோட அதிகமா இருக்குன்னு சொல்றாரு, 1%. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, இங்க வந்து பெண்களுக்கு வந்து ஈக்குவலா நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்ததுனாலதான் இந்த ரேட் அதிகமா இருக்கு. ஆனா அங்கேயே கூட இந்த இதுக்கு இன்னும் வரலன்னும் போது நமக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு விஷயம். இப்ப திட்டமிடுதல் வந்து இப்ப நம்ம பெண்கள் எல்லாம் வந்துட்டாங்க. இப்ப நீங்க வந்து ஒரு காம்படிஷன் இல்லாம மியூச்சுவலா நம்ம போனோம்னா நிறைய பெனிஃபிட் நம்ம கொண்டு வர முடியும். நிறைய தெரியும். இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலைக்கு இவங்க தான் சரியா வரும்ன்றது சொல்லுவாங்க இல்லையா. வடிவேல் கூட ஒரு படத்துல அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இப்ப பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க அப்ளை பண்ணும் போது பெண்கள் மட்டும் அப்ளை பண்ண, ஏன்னா அவங்க பொறுமையா பண்ணுவாங்கன்றது எல்லாருக்குமே ஒரு புரிதல் இருக்கு. ஒரு குளோபல் கார்டினல் ட்ரைப்ஸ் இருக்கு. இப்ப இந்த தெளிவு நம்ம வந்து நிறைய கொண்டு வரணும். அதுக்காக இது மட்டும் தான் பண்ணணும்னு சொல்லக்கூடாது. இது என்னுடைய கருத்தை நான் பதிய விரும்புறேன். மற்றவங்க உங்களுடைய கருத்துக்கள் நீங்க சொல்லலாம். கெரியர் பிளானிங் பெண்களுக்கு ஏன் தேவை? சார், திஸ் இஸ் ஆண்டனி. சார், என்னோட ஒரு சின்ன கருத்து, கெரியர் பிளானிங் லேடிஸ்க்கு ஏன் அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆண் கல்வி கற்கும்போது அவனுடைய வீடும் அவனுடைய அது சார்ந்த இடமும் பெருமைப்படும். ஆனா ஒரு பொண்ணு கல்வி கிடைக்கும் போதோ, இன்னொன்னு அவங்களுடைய கெரியரை பக்காவா அவங்க வடிவமைச்சுக்கும் போது அந்த தலைமுறையே கம்ப்ளீட்டா மாறிடும். ஆக்சுவலா அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிளே நாங்க தான். ஏன்னா என்னோட அம்மா வந்து அம்மாவோட பிளானிங் தான் எங்களோட கெரியர். எங்களோட பிளானிங் இல்லை, பட் அம்மாவோட பக்காவான பிளானிங், நாங்க என்ன படிக்கணும், எது இது பண்ணணும் அப்படிங்கிறதோட பிளானிங் தான். அதனாலதான் நான் அடிச்சு சொல்லுவேன், ஒரு பொண்ணோட பக்காவான கெரியர் பிளானிங் ஒரு தலைமுறை மட்டும் இல்லை, அதுக்கு அப்புறம் வரக்கூடிய பல தலைமுறைகள்ல அது கண்டிப்பா அது அற்புதமா மாற்றி ரொம்ப பெரிய இடத்துக்கு அது கொண்டு போகும். அதனால கண்டிப்பா கேரியர் பிளானிங் அவங்களுக்கு வேணும். இன்னொன்னு, ஜென்ஸ்ட இல்லாத பல மல்டிபிள் குவாலிட்டிஸ் வந்து லேடிஸ்ட உண்டு. அது மல்டி டாஸ்கிங்கா இருக்கலாம், அவங்களோட பொறுமையா இருக்கலாம், பல வேலைகளை செஞ்சாலும் அதை ஸ்ட்ரெஸ் எடுக்காத விதத்துல செய்யறதா இருக்கலாம்.
ஏன்னா வீடுகளில் வேலை இருக்கும், ஆஃபீஸில் ஒர்க் இருக்கும், ஃபோன் கால்ஸ் வரும். இன்னைக்குள்ள ஐடி ஃபீல்டுலாம் பயங்கர டென்ஷன், ஸ்ட்ரெஸ். பட் எதுவாக இருந்தாலும் அவங்களால சமாளிக்கக்கூடிய குணம் ஜென்ஸை விட லேடிஸுக்கு நிறைய உண்டு. அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஆக்சுவலாக சார் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் நம்ம ஆல்மோஸ்ட் நிறைய பாதிக்கு பாதி லேடிஸ் வந்ததோட ரீசனே இந்த மாதிரியான அவங்களோட பேசிக் குணநலன்கள் தான். ஸோ அவங்க இந்த இவ்வளவு கேப்பபிலிட்டிஸ், இந்த அளவு ஒரு ஆட்டிடியூட்ஸோட இருக்கும்போது அவங்க பக்காவா பிளான் பண்ணி ஆச்சுன்னா நம்மளோட சொசைட்டி ஹோல் இந்தியா இன்டர்நேஷனல் லெவல்ல கம்பீட் பண்ற அளவுக்கு பெரிய அளவுல சேஞ்சை கொண்டு வர முடியும். தேங்க்யூ. அருமையான ஒரு பதிவான அந்த கருத்தை சொல்றதுக்கு ஒரு சரியான ஆள்னா அவங்க. ஏன்னா பெண்களுடைய கல்வி அறிவு அதிகம் உள்ள ஒரு மாவட்டம்னா கன்னியாகுமரி தான். அந்த மாவட்டத்துல இருந்து ஒருத்தர் அந்த தகவலை சொல்லும் போது இன்னமும் ஒரு சிறப்பானது. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. வேறு கருத்து அன்மியூட் பண்ணிக்கங்க சார். நான் சொல்லலாமா? சொல்லலாம். ஓகே, நீங்க பண்ணுங்க. பெண்களுக்கே பண்ணுங்க சார். நேச்சுரலாவே பை நேச்சர் பெண்களுக்குன்னு சில குணாதிசயங்கள் இருக்கு. அது வந்து பழைய காலத்திலயும் இருக்கட்டும், ஹண்டிங்க்கெல்லாம் மென் போயிடுவாங்க, விமென் தான் இந்த சில்ட்ரன் நர்ச்சரிங் எல்லாம் பாக்குறது. ஸோ அவங்களுக்குடைய கேப்பபிலிட்டி, மெயினான கேப்பபிலிட்டி என்னன்னா, ஒரு பெரிய குரூப், நிறைய குழந்தைங்கள் இருப்பாங்க, சுற்று மக்கள் இருப்பாங்க. ஸோ அந்த கம்யூனிகேட்டிங், எப்படி கம்யூனிகேட், அந்த ஆளுமைன்னு சொல்றது, ஒருத்தரை எப்படி சமாளிச்சு யாருக்கு எப்படி சொன்னா போய் சேரும், அந்த குரூப்பை எப்படி சமாதானமா கொண்டு போறது, யாருக்கு என்ன வேலை கொடுத்தா அதை சரியா செய்வாங்க அப்படிங்கிற சில தன்மைகள் எல்லாம் பெண்களுக்கு நிறைய இருக்குது. பை நேச்சர் இருக்கனால இது ஒரு துறையில இதை செஞ்சோம்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப ஜெயலலிதா மேமே எடுத்துக்கிட்டா அதுதான். அவங்க வந்து பை நேச்சர் இந்த பெண்ணுக்குரிய எல்லா இதுவும் இருந்தனாலதான் ஒரு நல்ல ஆளுமையா அதுல செயல்பட்டாங்க. சோ ஒரு வேலைங்கிறது அது உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாவும் லாங் கோயிங்காவும் பினான்சியல் ஃப்ரீடம் கொடுக்கக்கூடியதாவும் அமையும். இதுதான் என்னோட பதிவு சார். நான் எடுத்துக்கிறேங்க. இப்ப மேடம் சொன்னதுக்கு அதனுடைய தொடர்ச்சியா வந்து பெண்களுக்குன்னே பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனித்துவம் உண்டு. எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலிங் அவங்க வந்து எடுப்பாங்க. யூஸ்வலா இப்போ ஒரு ஊருக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆண் ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு எங்க எப்படி போயிட்டு வந்ததுன்னா நல்லா இருந்தது, அவ்வளவுதான். இந்த ஹோல் சினாரியோ ஆஃப் டிராவல் இஸ் ஓவர். அதே ஒரு பெண் வந்து ஒரு ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்த பிறகு கேட்டீங்க அப்படின்னா, அவங்க இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து வீட்டுல இருந்து காலடி எடுத்து வச்சதுல ரொம்ப டீட்டெயிலிங்கா திரும்பி வந்து சேர வர சொல்லுவாங்க. அது கேட்கறதுக்கு மட்டும்தான் நமக்கு அடுத்த கட்டமா பொறுமை வேணும். ஆனா இந்த டீட்டெயிலிங்கா உள்ள பார்க்கக்கூடிய இந்த தன்மை பொதுவாகவே பெண்களுக்கு இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த கேரியர் பிளானிங் உள்ள வரும் பொழுது அவங்க ரொம்ப டில் டவுன் பண்ணி ஒவ்வொன்றத்தையும் வந்து அதுக்கு அடுத்து என்ன, அது அடுத்து என்னன்றத வந்து ரொம்ப டீட்டெயிலா பார்க்கக்கூடிய ஒரு குணாதிசயம் அவங்களுக்கு ஒரு பொதுவாகவே நேச்சுரலாகவே இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி. அதனால அவங்களுக்கு அது கண்டிப்பா இந்த பிளானிங் அவங்க கிட்ட விட்டும் போது என்ன ஆகுனா they'll get more detail. அதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையுமே அவங்களால எடுத்து சர்ஃபேஸ் கொண்டு வர முடியும். அதை வச்சு வேணா மற்றவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், அல்லது வந்து அவங்க அதை வழி எடுத்துக்கலாமே தவிர்த்து பெண்களுக்குரிய இந்த ஒரு அடிப்படையான குணாதிசயமே ஒரு நல்ல ஒரு தேவையா இந்த பிளானிங் யூஸ் ஆகும். நான் என்னுடைய கருத்தை நல்ல கருத்து சார், அருமையான ஒரு கருத்து. மற்ற கருத்து நான் இன்னும் ஒரு கருத்து பதிவு பண்ணிக்கலாமா சார்? லைக் ஆல்ரெடி மேம் நிறைய விஷயம் சொல்லிட்டாங்க, நம்ம நிறுவனர்களும் நிறைய சொன்னாங்க. நானும் இதுக்கு முன்னாடி ஒரு பதிவுல வந்து சில விஷயங்கள் சொன்னேன். ஸோ எல்லாத்தையும் கருத்து கொண்டு பிளானிங் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் ஃபீல் பண்றேன்னா, லைக் பிளானிங் இருந்தா மட்டும்தான் நம்மளால ஒரு தொலைநோக்கு பார்வையோட பார்க்க முடியும். வீல் ஹாவ் அ ரோட் மேப். ஸோ பெண்களும் நம்ம எடுத்தாலே மேம் சொன்ன மாதிரி முன்னாடி எல்லாம் சொன்ன மாதிரி பிரேக்குங்கிறது வந்து ரொம்ப காமனா ஈஸியா வந்துருது. ஸோ ஒரு பிளானிங், ஒரு ப்ராப்பர் பிளானிங் இருந்தா அது அந்த பிரேக் இருந்தாலுமே இல்ல நடுவுல நம்மளுக்கு மேம் சொன்ன மாதிரி ஜாப் பிடிக்காம போனா கூட ஒரு ட்ரீமோ ஒரு தாட்டோ இருந்துகிட்டே இருக்கும். இல்ல நம்ம இதை பிளான் பண்ணல, நம்ம இதை செய்யல, நம்ம அடைய வேண்டியது வேற. பிடிக்காத ஜாப்ல இருந்தாலும் சரி, இல்ல பிரேக்ல இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்ல நீங்க நடுவுல இருந்தா கூட நீங்க முன்னாடியே நீங்க இது வந்து குறிப்பா நான் சொல்றது வந்து காலேஜ்ல முடிக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு ப்ராப்பர் பிளானிங் இருந்தா கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகு அவங்களுக்கு அந்த ஒரு தாட் வரும், இல்ல நம்ம இதை பிளான் பண்ணல, நம்ம திரும்ப போகணும், நம்ம வரணும்ட்டு. ஸோ அந்த ரோட் மேப்பிங் வந்து அவங்களுக்கு வந்து அந்த அவங்களோட அந்த ஒரு
ட்ரீமை விட்டு கொடுக்காது. நம்ம அப்துல் கலாம் என்ன ஐயா சொன்னது வந்து ட்ரீம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. ஸோ இந்த கரியர் பிளானிங் வந்து ஒரு ட்ரீம் கொடுக்கும். இட் வில் கிவ் தெம் அ மோட்டிவ் டு டூ சம்திங். முன்னாடி எதனா சாதிக்கணும், அது பெரிய லெவல்ல இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்களோட மனசாட்சிக்கு வந்து அவங்க சாதிச்சாலே அது ரொம்ப மிகப்பெரிய லெவல்ல வந்து அவங்களை கொண்டு போய் நிறுத்துற மாதிரி தான். ஸோ கரியர் பிளானிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெண்களுக்கு. அவங்க எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் அவங்களோட கனவை விடாம அவங்க அதை அச்சீவ் பண்ணறதுக்கு அது ஒரு ஊண்டுகோலா அவங்களுக்கு நின்றுகிட்டே இருக்கும். ஸோ டு ஹெல்ப் தெம் டு பிளான் அக்கார்டிங்லி. இது என்னோட கருத்து. நீங்க சொன்னக்கூடிய கருத்துல மெயின் எசன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உமன் எம்பவர்மெண்ட். ஏன்னா உமன் எம்பவர்மெண்ட்ல நீங்க வந்து இந்த பிளான் பண்ற சரியா பண்ணிட்டாங்கன்னா நீங்க இந்த உமனோட அபியூஸ் ஹராஸ்மெண்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா அந்த எம்பவர்மெண்ட் இல்லாதனாதான் காரணமா இருக்கும். நீங்க சொல்லும் போது அதுவும் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. இண்டிபெண்டா இருக்கும்போது போடான்ட்டு போயிடலாம். நிறைய இடங்கள்ல வந்து சகிச்சு அந்த மாதிரி அக்செப்ட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா they are not empowered to do that. அதுக்கு வந்து எஜுகேஷனும் அதுக்கு உண்டான சரியான திட்டமிடலும் காலேஜ் படிக்கும் போதே பண்ணிட்டாங்கன்னா யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்ப நீங்க வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிவோர்ஸ்லாம் பேச மாட்டாங்க முன்னெல்லாம். அதெல்லாம் ஒரு பெரிய குற்ற செயலை பார்ப்பாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உனக்கு எனக்கு சரியில்லை, நம்ம பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு அந்த தெளிவு வந்திருக்கு. ஏன்னா ஒன்றும் நீங்க பாய்சன் கூட நீங்க கொஞ்சமா எடுத்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிகமா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா கஷ்டமாயிடும். அப்ப இந்த இதுல எம்பவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த திட்டமிடுதல் அவங்க சரியா பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தொழில் அவங்க சப்போர்ட், ஃபினான்சியல் சப்போர்ட், இன்னொன்னு அசர்ட்டிவ்னஸ் நீங்க கொண்டு வந்துட்டாலே அவங்க பெரிய மாற்றங்கள் நம்ம சொசைட்டில வந்துடும். அப்ப இதுக்கு வந்து தேவை நமக்கு வந்து நம்ம மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வித்துட்டாங்க. உங்களோட கருத்துக்கள் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு. இதை நிறைய நம்ம சொல்ல வைக்கணும். ஆனா இன்னைக்கு வந்து நம்ம இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களும் அவங்க நீங்க வந்து டிஸ்கிரிமினேஷன் எனக்கு கிடையாது. நான் படிக்கும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கும் என் தங்கச்சிக்கும் நீங்க சாப்பாடு வைக்கும்போது நிறைய டிஃபரன்ஸ் சரி. எங்க அம்மா வந்து ஏன்னா அவங்க வீட்டுல பார்த்தோன்னா இப்ப என் வீட்டுல அப்படி கிடையாது. எனக்கு வந்து நிறைய கொடுப்பாங்க. இது இருந்தது, நான் நடைமுறையில பார்த்து இல்லைன்னு சொல்லவே முடியாது, இருந்தது. ஆனா இப்ப அப்படி கிடையாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் நீக்கலாம் ஃபைட் ரைட்ஸ் என்னதை கொடுன்னு கேட்ட அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்கு. இந்த எஜுகேஷனாலதான் வந்தது, இந்த திட்டமிடல்னாலதான் வந்ததுன்னு என்னுடைய கருத்து நான் சொல்ல விரும்புறேன். மற்ற கருத்துக்கள் இருந்தா நம்ம பதியலாம், இல்லைன்னா மீண்டும் இந்த தொடர்ல கேள்வி பதில் தொடர வந்து 2வது பகுதியில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி திரு சங்கர் அவர்களை ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்ல அழைக்கிறேன் இந்த நிகழ்வுக்கு. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு தொழில் ஆலோசகர் சங்கத்தின் 16வது நாள் பேச்சு தொடர் வந்து சிறப்பாக போகிறது. அதுல கேரியர் பிளானிங் ஃபார் உமன், தொழில் திட்டமிடல் பெண்களுக்கான தொழில் திட்டமிடல் அப்படிங்கிற தலைப்புல நம்ம சிறப்பா பேசிட்டு இருக்கோம். எல்லாரும் அவங்களுடைய கருத்தை சிறப்பா பதிவு பண்ணாங்க. இந்த தொடர் நம்ம மீண்டும் தொடர போறோம். அனைவருக்கும் நன்றி.